என்னது நேசரே, உமக்காய் காத்திருப்பே, எப்போது நீ வருவி. எனது நேசரே, உமக்காய் காத்திருப்பே, எப்போது நீ வருவி. எனது வலியும் எனது சத்தியமும் எனது ஜீவனும் நீரே, எனது சத்தியமும் எனது ஜீவனும் நீரே. எந்த வாழ்க்கையில் எல்லா காலங்களிலும் அனுகூல துணையா நீரே, என்னை ரட்சித்தவரே. எந்த வாழ்க்கையின் எல்லா காலங்களிலும் அனுகூல துணையா நீரே, என்னை ரட்சித்தவரே. எனது நேசரே, உமக்காய் காத்திருப்பேன், எப்போது நீ வருவி. எனது நேசரே, உமக்காய் காத்திருப்பேன், எப்போது நீ வருவி. ஐயா, எப்போது நீ வருவி. ஐயா, எப்போது நீ வருவி. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் முன்பகுதி, 4ஆம் வசனத்தின் பின்பகுதி, 12ஆம் வசனத்தின் பின்பகுதி. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம், எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தெசலோனிக்க சபை குறித்து முதல் அதிகாரங்களில் அந்த சபையாருக்கு பவுல் 2வது நிருபத்தை எழுதும்போது இந்த முதல் அதிகாரத்தில் 3 காரியத்தை அவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, உங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றோம். 2வது சொல்றாரு, உங்கள் நிமித்தம் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். 3வது சொல்றாரு, உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்படி சொல்றார். 3 முக்கியமான காரியங்களை அவர் சொல்றார். அப்போ இதை சொல்லும்போது எந்த உணர்வோடு சொல்லுகிறார், எந்த ஸ்தானத்திலிருந்து அவர் சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்கள். உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல. அப்போ என்ன சொல்றாருன்னா, எப்படி சொல்றாரு, ஒரு தாயை போல. தெசலோனிக்க சபையை பார்த்து அவர் சொல்றாரு, நாங்கள் எப்படி உங்களுக்கு இருந்தோம்னா ஒரு தாயை போல இருந்தோம். அப்புறம் நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாய் இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்கள் ஆனபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாய் இருந்தோம். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாய் இருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும், இங்க சொல்ற தகப்பனை போல, தாயை போல, தகப்பனை போல. ஒரு தேவ ஊழியக்காரர் அவர் தன்னை எப்படி விளங்க பண்ணுகிறார், விசுவாசிகளுக்கு எப்படி விளங்க பண்ணுகிறான்னு சொன்னால், ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல
அவர் தன்னை அங்கே விளங்க பண்ணுறதை குறித்து என்ன செய்கிறது நம்ம பார்க்கலாம். நாங்கள் சுவிசேஷத்தை கொடுத்தோம். எப்படி கொடுத்தோம்? ஒரு தாயை போல. ஒரு தாய் எப்படி தன்னுடைய சரத்திலிருந்து இரத்தத்தை பாலாக கொடுத்து அந்த குழந்தையை வளர்க்கிறதோ அதே போல தகப்பன் என்று சொல்லும்போது அதை எப்படி புத்திமதி சொல்லி பராமரித்து ஆலோசனை சொல்லி இப்படி நான் உங்களை என்ன செய்தேன், நான் நடத்தினேன் என்ற நிலைகளில் அவர் சொல்றார். இதில் நம்ம ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு தேவனுடைய ஊழியக்காரர், ஒரு சபைக்கு மேய்ப்பர் யார் என்றால் அவர் நமக்கு தாயும் தகப்பனும். பக்கத்தில் சொல்லுங்க, பாஸ்டர் நமக்கு யார்? தாயும் தகப்பனுமா இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் நம்மை எப்படி பெற்றெடுத்தார்கள் என்றால் சுவிசேஷத்தினாலே பெற்றெடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த சுவிசேஷத்தை நமக்கு ஆகாரமாய் கொடுத்து சத்தியத்தை கொடுத்து அது மூலமாய் புத்தி சொல்லுதல், அது மூலமாக அவர்களை நம்மை தைரியப்படுத்தி தேர்தல்படுத்தி எச்சரித்து நம்மை சகல சத்தியத்துக்குள் என்ன செய்கிறார்கள், நடத்தி வருகிறார். தெசலோனிக்க சபைக்கு அதான் சொல்றார், அவர் சொல்றார். அப்போ இந்த சபைக்கு அவர் தாயும் தகப்பன்னு சொல்றாரு. இந்த சபை எப்படி உண்டானது வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். 17ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்பலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அப்போ தெசலோனிக்கே பட்டணத்துக்கு பவுலும் அவரோடு சேர்ந்தவர்களும் போகிறார்கள். போனபோது அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாசித்து, கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கணம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள். கவனிங்க, சும்மா அந்த சபை உண்டாகவில்லை. தெசலோனிக்கே சபை தானாய் உருவாகவில்லை. பவுலும் அவருடைய சார்ந்தவர்களும் போய் அங்கே சுவிசேஷத்தை கொடுத்து வேதவசனங்களை கொடுத்து அந்த வேதவசனத்தின் மூலமாக அவர்களை கிறிஸ்துவுக்குள் அவர்களை பெற்றெடுத்த ஒரு அனுபவத்தை என்ன செய்கிறோம் நமக்கு பார்க்கிறோம். அப்போ அது மூலமா ஒரு கூட்டம் இயேசு ஏற்றுக்கொள்றாங்க, ஒரு சபை உண்டாகிறது. அதை தான் இங்கே கூட்டத்தில் பார்க்கிறோம். அப்போ அங்கே ஊழியம் செய்யும் போது உண்டான பிரச்சனைகளை குறித்து அடுத்த வசனங்கள் சொல்லுகிறது. 4ஆம் வசனத்திலிருந்து, அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கணம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள். விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டம் கூடி பட்டணத்தில் அமளியுண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள். அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிடத்தில் இழுத்து கொண்டு வந்து, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள், இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான், இவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாய் செய்கிறார்கள் என்று கூக்குரலிட்டு இவைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரிகளையும் கலங்க பண்ணினார்கள். பின்பு அவர்கள் யாசோனிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் ஜாமீன் வாங்கி கொண்டு அவர்களை விட்டுவிட்டார்கள். உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்திற்கு அனுப்பிவிட்டார்கள். இப்படித்தான் நடந்தது. போய் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க, சபம் உண்டாச்சு, கலவரம் உண்டாகிறது. அவர்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால் அவங்கள கொலை செய்கிறதுக்கு முயற்சி செய்யும்போது அவர்கள் என்ன நடக்குது,
அங்கே சில சகோதரர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவர்களை பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். ஆரம்ப சபை, புதுசாக உருவான சபை. அப்போது இந்த இப்படி தான் சபை உருவாச்சு. நல்லா கவனிங்க, எங்கேயும் ஒரு சபை உருவாகுது என்று சொன்னால் அது தானே உண்டாகிறதுல அநேகருடைய பிரயாசத்தினாலே, ஜீவனை பணயமாய் வைத்ததினாலே சபை உண்டாகிறது. இந்த நிலையில தான் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு யாரா இருக்கிறேன்? ஒரு தாயா இருக்கிறேன், ஒரு தகப்பனா இருக்கிறேன்னு சொல்றார். சொல்லிட்டு இப்படிப்பட்ட நிலையிலே தான் இந்த போனதுக்கு அப்புறம் சில மாதங்களுக்கு பின்பதாக இந்த விசுவாசிகளுக்கு அவர் கடிதத்தை, நிருபத்தை எழுதுகிறார். அப்போதான் இந்த முதல் நிருபம். அது சில மாதங்களுக்கு அடுத்தும் இரண்டாவது நிருபத்தை எழுதுகிறார். 1 தெசலோனிக்கேயருக்கு பின்பதாக இரண்டாவது ஒரு நிருபத்தை எழுதுகிறார். அதான் 2 தெசலோனிக்கேயர்னு சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாத கால இடைவெளிகளுக்கு இடையிலே இந்த நிருபங்கள் தெசலோனிக்கே சபைக்கு என்ன செய்யப்பட்டது, அங்கே எழுதி அனுப்பப்பட்ட நிலையை என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து புதிதாய் உண்டாக்கப்பட்ட அந்த சபைக்கு, விசுவாசிகளுக்கு அவளோடு இந்த கடிதத்தின் வாயிலாக அவர் பேசுகிறார். பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இப்படிதான் சொல்றார். என்ன சொல்றாரு? அந்த 3வது வாசி 2 தெசலோனிக்கே 1:3 வாசிங்க. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. என்ன சொல்றார்? உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன் ஸ்தோத்தரிக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அந்த தெசலோனிக்கே சபையை நினைக்கும் போது ஒரு சந்தோஷம். யாருக்கு? பவுலுக்கு ஒரு சந்தோஷம். அவர்களை கிறிஸ்துவுக்குள் நடத்தின அந்த தேவ மனிதனுக்கு, தேவ ஊழியக்கான ஒரு பெரிய சந்தோஷம். அப்ப சந்தோஷம் வரக்கூடிய நிலையிலே ஒரு காரியம் இருந்தது. அந்த சந்தோஷத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்றாரு. உங்களை பார்க்கும்போது, உங்களை நினைக்கும் போது, உங்களுடைய காரியங்களை கேட்கும் போது, அதை விசாரிக்கும் போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தினாலே, ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கிறதே, இப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்றுதானே அந்த சந்தோஷத்தின் நிமித்தமாக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை என்ன செய்கிறார்? அவர் ஸ்தோத்திரம் பண்றார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில, விசுவாசிகள் வாழ்க்கையில் என்ன சொல்லி சொன்னா, தேவ ஊழியக்காரர்கள் என்ன செய்யணும் சொன்னா, நம்முடைய வாழ்க்கைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கவே, ஸ்தோத்தரிக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் சில காரியங்களிலே சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். எப்படி இருக்குன்னு சொன்னா, நம்ம வளர்கிறதிலே நமக்கு பெரிய சந்தோஷம் இருக்கிறது. அது காரணத்தை அவர் சொல்றார். வாசிங்க அதே வசனம். சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியினாலும். முதல் காரியம் சொல்றாரு, உங்க விசுவாசம் மிகவும் பெருகி கொண்டு இருக்கிறது. நீங்க விசுவாசம் தெரிஞ்சிருக்கிறீங்க, பெருகி கொண்டிருக்கிறீங்க. வளரும் போல பெருகுது. நல்ல விசுவாசமா இருக்கிறீங்க, ரொம்ப விசுவாசமா இருக்கிறீங்க. இதை நினைக்கும் போது நாங்கள் என்ன செய்கிறோம்? ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆகினால கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றோம். அடுத்து என்ன சொல்றாரு? நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும். ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப அன்பா இருக்கிறீர்கள். அது அதிகரிச்சுக்கிட்டு போகுது. ஆகினால சந்தோஷப்படுறோம். ஆகினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இது 2வது நிருபத்தில் உள்ளதான காரியம். அப்போ ஏன் அப்படி சொன்னாரு? ஏன் இந்த 2 காரியத்தை சொல்றாரு சொன்னா, 1 தெசலோனிக்கேயர்ல 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு. அப்ப பாருங்க, அந்த ஆரம்பத்திலே ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பதாக அவருடைய ஆவிக்குரிய நிலை எப்படி இருந்தது சொன்னா, விசுவாசத்திலே குறைவுபட்டிருந்தார்கள். குறைவுபட்டிருந்தாங்க. விசுவாசத்தில் அவர்கள் குறைவுபட்டிருந்தபடியினாலே அந்த குறைவுகளை நிறைவு செய்வதற்காக அவர் எடுத்த முயற்சிகள் அங்கே வாய்க்க பண்ணினது. இப்போ என்ன செய்வாங்கன்னா, இப்போ சாட்சி எப்படி வந்துச்சுன்னா,
உங்கள் விசுவாசம் நல்லா பெருகிட்டு இருக்குது, அதனால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். அல்லேலூயா. நம்ம விசுவாசம் பெருகிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் தேவ ஊழியக்காரர்களுக்கு சந்தோஷம், அதுதான் பரலோகத்துக்கு சந்தோஷம், அதுதான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்து பார்த்து கேளுங்க, உங்கள் விசுவாசம் பெருகிட்டே இருக்குதா? பெருகிட்டே இருக்குதா? நாளுக்கெல்லாம் என்ன செய்யணும்? இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஆகிக்கிட்டே இருக்கணும், குறையக்கூடாது. விசுவாசம் வளரணும், பெருக வேண்டும். ரெண்டாவது சொல்கிறேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கிறீங்க, அதில் நல்லா பெருகிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறேன். அப்போ பழைய நிலை இருந்துச்சு, முன்னாடி எப்படி இருந்தாங்க? அதே 1 தெசலோனிக்கேயர் 3:12 நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து. அப்ப என்ன இருக்குது? அன்பு இல்லை, சரியான அன்பு இல்லை, அன்பு இல்லை. அப்போ சில மாதங்களுக்கு முன்பதாக அவர்களுக்குள்ள என்ன சில சகோதர அன்பு இல்லை. தேவ ஊழியக்காரர்கள் அவரோட அன்பா இருக்கிறாங்க, ஆனா ஒருவர் உடனே செய்யல, அன்பு இல்லை. அன்பு இல்லாம காரணம் என்னவா இருக்கும்? அன்பு இல்லாததுக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இல்லாமல் சபையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இல்லாமல் இருக்க காரணம், அன்பு இல்லாமல் போவதற்கு காரணம் என்னவா இருக்கும்? உபாசி ஜெபத்தில் சொன்னேன், 2 ஆமை. சொல்லுங்க, 2 ஆமை. என்ன ஆமை? பொறாமை, பெருமை. இது 2 தான். ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்க விடாம படுற பிரச்சனை சொன்னா பெருமை, இன்னொன்று பொறாமை. பக்கம் சொல்லுங்க, இது போயிட்டாலே எல்லாம் சரியாயிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எங்க பாருங்க, எங்க பிரச்சனை இருந்தாலும் பாருங்க, அந்த பிரச்சனை இந்த 2 ஆமை உட்காந்துருக்கும். ஆமை புகுந்து வீடு உருப்பிடுதோ இல்லையோ, ஆனால் இந்த 2 ஆமை வந்துச்சுன்னா மனுஷங்க அவங்க வாழ்க்கை, ஆவிக்கிற வாழ்க்கை ஒன்றுலாம் போயிடும். இந்த 2 ஆமையை துரத்திடணும். என்ன ஆமை? சொல்லுங்க அம்மா, பின்னாடி போகலாம். பொறாமை, பெருமை, துரத்திடணும். எல்லாம் தேவ கிருபை. ரட்சிக்கப்பட்ட தேவ கிருபை, பிறந்தது தேவ கிருபை, வளர்ந்தது தேவ கிருபை, ஆசீர்வதிக்கப்பட்டது தேவ கிருபை, படித்தது தேவ கிருபை, அபிஷேகம் பெற்றது தேவ கிருபை, சபையில் இருக்கிறது தேவ கிருபை, தேவ நம்ம பரிசுத்தமாக்குறது தேவ கிருபை, எல்லாம் தேவ கிருபை. அதில் பெரும் ஒன்றுமே இல்லை. நமக்கு இருக்கிற எல்லாமே எதுதான்? யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? இந்த சட்டை இயேசுநாதர் கொடுத்தது தான், தேவ கிருபை தான். அப்படி இதான் ஆண்டு நினைச்சார், எல்லாமே கிருபை தான். இதில் பொறாமை போகிறதுக்கு ஒன்றும் இல்லை, பெருமை போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த 2ஐயும் நம்ம தூக்கி போட்டுட்டோம்னா என்ன உண்டாகிடும்? நமக்குள்ள பரஸ்பர அன்பு உண்டாகிவிடும். இது நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். யாரை பார்த்து பொறாமப்படக்கூடாது. நல்லா பாடுறியா? பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்லா ஊழியம் செய்றீங்களா? பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்லா சம்பாதிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்படி சொல்லிட்டு பழக வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? மற்றவங்களுடைய வளர்ச்சிகளை ஆசீர்வாதத்தில் எடுத்து கொள்ள வேண்டும். நாம் சந்தோஷப்பட வேண்டும். நம்ம சகோதரன், நம்ம சகோதரி நல்லா இருந்தால் நமக்கு ஆசீர்வாதம் தானே, மேன்மை தானே, மகிமை தானே. அல்லேலூயா. இந்த சத்தம் வர மாட்டேங்குது. 2 ஆமை இருக்குதோ? ஆமா, போயிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இந்த 2ம் இருக்கிறதுனால தான் 2லையும் பெருகிக்கிட்டு போறாங்க. அதனால தான் நினைச்சாரு, நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணார். நாங்கள் நல்லா கர்த்தரை எப்போ ஸ்தோத்திரம் பண்ண முடியும்னு சொன்னால், கவலைப்படாமல் எப்படி ஸ்தோத்திரம் முடியும்னா, இதுதான். நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா, விசுவாசத்தில் வளர்ந்தீங்கன்னா, சபை நல்ல சமாதானமாக வளர்ந்துட்டு போச்சுன்னா, நாங்கள் என்ன செய்வோம்? நல்ல சந்தோஷமாக இருப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாங்கள் வேறு ஒரு பாட்டு பாடுவோம். என்ன பாட்டு? டி. நாங்கள் வேற ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருப்போம். அநேக சமயங்களில் இந்த பாட்டு நிறைய பாஸ்டர் பாடுவாங்க. யாரிடம் சொல்லுவேன் ஆத்தும நேசரே, ஆத்துமா கலங்கிடுதே,
யாரிடம் சொல்லுவே ஆத்தும நேசரே ஆத்துமா கலங்கிடுதே. அதில் பார்த்தீங்கன்னா சபையை குறிச்சா வரும் இந்த பாட்டு. என்ன பாட்டு? தேவனுடைய சபை ஜீவன் உள்ளதே, மகிமை வெளிப்படணும், மாம்சத்தின் கிரிகள் அழிந்து விட வேண்டும். அப்படி இந்த பாட்டு என்ன செய்யும் வரும். அப்போ தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் சொன்னால், நீங்கள் சமாதானமாக இருந்தால், விசுவாசத்தில் வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது குறைபடும் போதெல்லாம் இந்த பாட்டு இப்படி தான் வரும். பாஸ்டருக்கு நல்ல உற்சாகமான பாட்டு வரும்னு என்ன அர்த்தம்னு தெரியுமா? விசுவாசி நிமித்தம் பாஸ்டர் நல்லா சந்தோஷமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு மாதிரி சோகமான ஒரு பாட்டு வருதுன்னு வச்சு, மைனர் பாட்டாக வருதுன்னு வச்சுங்களேன், பாஸ்டருக்கு என்ன ஆச்சு? ஏதோ பிரச்சனை இல்லை, சபையில் என்ன இல்லை, நிலைவு, சபையின் காரியங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இல்லை அப்படின்னு அர்த்தம். பாஸ்டர் எப்பொழுதும் மைனர் சாங்கில் பாடணுமா மேஜர் சாங்கில் பாடணுமா? புரியலை. உற்சாகமான பாட்டெல்லாம் மேஜரில் இருக்கும், சோக பாட்டில் எதில் இருக்கும்? எதில் இருக்கும்? மைனரில் இருக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இது வளர்ச்சி. இது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இருக்குது. நம்ம நாளுக்கு நான் வளர்ந்து கொண்டே போக வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. இதை செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு அதில் மகிழ்ச்சி இருக்கிறது, எங்களுக்கும் மகிழ்ச்சி இருக்கிறது. இது எனக்கு மட்டும் கிடையாது, இது உலகத்தில் இருக்கக்கூடிய இதை பார்க்குற எல்லாருக்குமே அந்த செய்தியை நான் சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இரண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, 1:4 வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 1:4. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். என்ன செய்கிறோம்? மேன்மை பாராட்டுகிறோம். எங்க விசுவாசி மாதிரி இல்லப்பா. எல்லா சபையிலும் போய் சொல்றோம், தெசலோனிக்க சபை மாதிரி கிடையாது, எங்க சபை மாதிரி கிடையாது, எங்க விசுவாசிகள் உங்க சபை மாதிரி கிடையாது, அவங்க வாழ்க்கை அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும். அவர் என்ன செய்யறாருன்னா ரொம்ப சந்தோஷமா சொல்லக்கூடிய அளவுக்கு அங்க இருக்கிறது. அப்படி என்ன இருந்துச்சு அவங்களுக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த வாசிங்க அந்த வசனத்தை. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம். என்ன சொல்றாருன்னா, வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் வந்த பாடுகள், உபத்திரவங்கள். அந்த நாட்களில் சபையில என்ன பிரச்சனை இருந்துச்சு? இன்றைக்கு உள்ள ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது இருக்கிற சூழ்நிலை வேற, அன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது இருந்த சூழ்நிலை வேறு. அன்றைக்கு என்ன நடந்து சொன்னா, ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவன் உபத்திரப்பட வேண்டியது ஒரு காலகட்டத்தில் இருந்தது. என்ன நடக்கும் தெரியாது. திடீர்னு வருவாங்க, கைது செஞ்சு சிறையில் போடுவாங்க, அடிப்பாங்க, உதைப்பாங்க, என்னென்னு பண்ணுவாங்க. பயங்கரமான உபத்திரத்தின் காலங்கள் அது. அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இவர்கள் என்ன செய்றாங்கன்னா, அந்த உபத்திரத்தில் அவர்கள் பொறுமையையும் விசுவாசத்தையும் அவர்கள் காத்து கொண்டார்கள். அல்லேலூயா. அப்போ பொறுமைன்னு சொல்லுவது மன உறுதி. பிரச்சனை வருது, போராட்டம் வருது, கஷ்டம் வருது, ஆனா அதில் என்ன செய்றாங்க சொன்னா மன உறுதியோடு இருக்கிறார்கள், அந்த விசுவாசத்தில் நிலைச்சு இருக்கிறாங்க. அது நினைச்சும் போது தான் சொல்றாரு, நான் மேன்மை பாராட்டுகிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சபைகள் இந்த காலங்களிலே என்ன செய்து சொன்னா, பல இடங்களிலே சபைகள் உபத்திரவத்தின் வழியாக கடந்து போகிறது. உபத்திரவத்தின் வழியாக அது எந்த ரூபத்தில் வரலாம், குடும்பத்தில் வரலாம், நாம் இருக்கிற சமுதாயத்தின் மூலமாக வரலாம், அரசியல் சூழ்நிலை மூலமாக வரலாம். ஆனால் வந்தால் நாம் எப்படி இருக்க வேண்டும் சொன்னால், அப்படிப்பட்ட நிலைகளிலும் நாம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் நிலை நிற்க வேண்டும், மன உறுதியாக இருக்க வேண்டும், நாம் விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் தேவனுக்கும் சரி தேவ ஊழியர்களுக்கும் மேன்மை பாராட்டுதலாக என்ன செய்கிறது இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களை பார்த்து நம்மளை பார்த்து மற்றவங்க சாட்சி சொல்லணும். என்ன சொல்லணும்னா, இவங்க சத்தியத்துக்காக நிற்கிற கூட்டம்யா,
சத்தியத்திற்காக நிற்கிற கூட்டம். ஆமென், அல்லேலூயா. எனக்கு ஒருத்தர் சொன்னார், என்ன சொன்னார்னா, வேறு மதத்தை சேர்ந்த ஒருவர் நம்முடைய சபையை சேர்ந்த ஒரு இடத்துல சொன்னார், எனக்கு நீ சொல்லப்பட்டது. அவங்க எல்லா சபைகளை குறித்தும் புள்ளி ஓர வச்சிருக்கிறாங்க. வச்சுட்டு தங்கள் மதத்திற்கு அவங்களை கன்வெர்ட் பண்ண முடியும் என்ற நிலைகளில் வேலை செய்கிறார்கள். அப்போது நம்ம சகோதரன் கேட்டிருக்கிறாரு, அப்போ எங்கள் சர்ச்சை பற்றி என்ன புள்ளி ஓர வச்சுருக்கீங்க? அப்பா உங்கள் சர்ச்சில் சத்தியத்தில் இருக்க சபை, அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. கைகளை திட்டு நல்லா கத்திர சோத்திரம் பண்ணுங்களேன். இதுதான் நம்முடைய மேன்மை பாராட்டுதல், இதுதான் நம்முடைய மேன்மை பாராட்டுதல். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. பொறுமை, விசுவாசம், அது மன உறுதியாக இருந்து விசுவாசத்தில் நிலைநிறுத்துகிறது தான் ஒரு பெருமை பாராட்டுதல், மேன்மை பாராட்டுதல் சொல்கிறோம். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. அப்படிப்பட்ட நிலையில் நான் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. இந்த பிஜேபி அரசாங்கம் வருவதற்கு முன்பதாக, அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் கவர்மெண்ட் வர்றதுக்கு முன்பதாக எலெக்ஷன் அப்போக்கு சென்னை போயிருந்தேன், சகோதர வீட்டில் இருந்தேன். ஏதோ காரியத்தை பேசும்போது என்னுடைய தகப்பனாரும் அவரும் சேர்ந்து கொண்டார்கள். என்னுடைய சகோதரன் மிக கடுமையான பேசினார். உங்களுக்கெல்லாம் வருது, அடுத்த பிஜேபி கவர்மெண்ட் தான் வருது, உங்களுக்கெல்லாம் இருக்குடா அப்படின்னார். எங்கள் அண்ணன் என்ன சொன்னேன், யார் வந்தால் எனக்கு என்ன, என்னை பீஸாக வெட்டி போட்டாலும் அந்த துண்டுகளும் இயேசு இயேசுன்னு சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நிலைக்கு நம்ம வரணும். கர்த்தருக்கு துதியும் சோதரம் உண்டாவதாக. இதுதான் விசுவாசம், அதான் மன உறுதி. இயேசு யாரும் தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம படைச்ச கடவுள் தெரிஞ்சிட்டோம், உண்மையான கடவுள் தெரிஞ்சிட்டோம், நமக்காக அவர் பண்ணின தியாகத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அவருடைய அன்பை நம்ம புரிந்திருக்கிறோம், அவர் நமக்காக எதையெல்லாம் சீர தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், அவரோட உறவாக இருக்கிறோம். இவரை விட்டு நம்ம எப்படி விலக முடியும்? என்ன பாடுகள் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், எனக்கு இயேசுதான், 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 இயேசுதான். ஆண்டு சோதரம் உண்டாவதாக. அடுத்து அவர் என்ன சொல்றார் பாருங்க, 5ஆம் வசனம் வாசிங்கம்மா. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாட அனுபவிக்கிறவர்களாய் இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு. ஆமா, அப்போ நீங்க யார் தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்திற்கு பாத்திரவான்கள், பரலோகத்துக்கு போறதுக்கு தகுதியுள்ளவர்கள். என்ன பெரிய அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. நீங்க பரலோகத்துக்கு போறதுக்கு தகுதியுள்ளவர்கள் என்று சொல்றேன். என்ன அற்புதம்! எப்படி அவர்கள் இப்படிப்பட்ட உபத்திரவங்களிலும் இப்படிப்பட்ட கஷ்டங்களிலும் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பாத்திரவான்கள் என்று சொல்லி அவர்கள் எண்ணப்பட்டார்கள். காரணம் என்னவா இருக்கும்? கொஞ்ச காலம் தான் பவுல் இருந்தார், கொஞ்ச காலம் தான் ஊழியம் செஞ்சார், கடித தொடர்பு மாத்திரம்தான் இருந்தது. அவர் மூலமாய் போனவர்கள் சில காரியங்களை போதித்தார்கள். ஆனால் அவங்களை குறித்து அந்த ஒரு அருமையான சாட்சி கொடுக்குறாங்க. நீங்க தேவனுடைய ராஜ்யத்திற்கு பாத்திரவான்கள். எப்படி அது முடிந்தது? ஏன்னு சொன்னா, அவங்க மட்டும் எப்படி மாறினாங்க, இந்த தெசலோனிக்கே சபையார் எப்படி மாறினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலம் பற்றி ஓமைகளை குறித்து நீங்கள் வேதத்தை வாசிப்பீங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா வசனம் 23 நினைக்கிறேன். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். அப்போ விதை விதைக்கப்பட்டது, ஆனால் இவனுடைய இருதயம் எப்படி இருந்துச்சு? தெசலோனிக்கே பட்டணத்தாருடைய இருதயம் எப்படி சொன்னா, நல்ல நிலமாயிருந்தது. அது அப்படியே வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள், நல்ல பலனை கொடுத்தார்கள், தேவனுடைய ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாய் மாறி போனார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. நம்ம இருதயம் நல்ல இருதயமா இருக்கணும். நல்ல இருதயமா தேவனுடைய வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு உள்வாங்கும் போது, சத்தியத்தை உள்வாங்கும் போது
நம்ம நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளைப் போல நல்ல பலன் கொடுப்போம். ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா மத்தேயு 7:24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அவங்க என்ன சொன்னா, இவங்க எப்படி இருந்தாங்கன்னா, அவர்கள் கன்மலையின் மேலே தன்னுடைய வாழ்க்கை கட்டினார்கள். எப்படி? வேதவசனம். வேதவசனத்தை அவர்கள் கேட்டபோது எப்படி கேட்டார்களா? தேவ தூதனுடைய வார்த்தையாய் கேட்டுக்கொண்டு, தேவனுடைய தூதனுடைய வார்த்தையாய் கேட்டுக்கொண்டு அப்படி ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி தங்கள் வாழ்க்கையை அப்படியே அவர்கள் நடக்க ஆரம்பித்தார்கள். வசனத்தின்படி தங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள். அதனால தான் அவர்கள் அந்த பெருமை பெற்றார்கள், தேவனுடைய ராஜ்யத்திற்கு பாத்திரவான்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுடைய வசனத்தை உள்வாங்கிறது மாத்திரமல்ல, அந்த வசனத்தினாலே நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏதை செய்கிறேன்? வசனம் சொல்லுது. இன்றைக்கு கர்த்தர் என்ன பேசியிருக்கிறாரு, அதை செய்வேன், இப்படித்தான் நடப்பேன். ஆண்டுடைய வசனத்தில் கட்டப்பட நம்மை குறித்து ஒரு சாட்சி இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பாத்திரவாங்க. அல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறீங்கல்ல, எவ்வளோ அழகாக ஊழி செய்கிறீங்க என்பதால் எவ்வளோ சிறந்தவர்கள் அல்ல, ஆனால் வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார். அல்லேலூயா. 6வது வசனம் வாசிங்க. உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாய் இருக்கிறதே. என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு பெரிய பிரதிபலன் காத்திருக்கப்பா. யாருக்கு? தெசலோனிக்க பட்டணத்தாருக்கு. நீங்கள் உபத்திரவங்களிலே மன உறுதியோடு விசுவாசத்தை காத்து கொண்டபடியினாலே நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பாத்திரவான்கள் என்ற தகுதியை பெற்றிருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு எங்களோடு கூட உங்களுக்கு என்ன செய்து இளைப்பாறுதலிலே பங்கு உண்டு, நிச்சயமாய் பலன் உண்டு. அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்றார், என்ன சொல்றாருன்னா, மேன்மை பாராட்டுகிறேன். நம்ம வாழ்க்கை குறித்து உங்களை குறித்து ஒருவருக்கு ஒருத்தர் மேன்மை பாராட்டும், உங்களை குறித்து இன்னொரு சகோதரியை குறித்து இன்னொரு சகோதரி மேன்மை பாராட்டும். எங்கள் சபை விசுவாசி எப்படி இருப்பாங்க தெரியுமா? அவங்க சத்தியத்தில் நடப்பாங்க. என்ன பாடு வந்தாலும் சரி, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, கர்த்தருக்காக நிற்பாங்கப்பா, உபதேசத்தில் நிற்பாங்கப்பா, சத்தியத்தில் பின்வாங்க மாட்டாங்க ஐயா. அப்படிப்பட்டதான ஒரு மேன்மை பாராட்டுதல் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல சத்தம் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொல்றார் பார்த்தீங்களா, என்ன சொல்றாருன்னா, ஒரு கொஸ்டின் கேட்பார் விசுவாசி பார்த்து. அப்பப்போ ஒரு கேள்வி கேட்பார். நான் கேட்டால் நீங்கள் வருத்தப்படுவீங்க, ஆனால் அவர் கேட்குற அவர் பாணியத்தை நான் சொல்கிறேன். பிரம்போடு வரவா, அன்போடு வரவா? சிலர் சொல்கிறாங்க, பாஸ்டர் நீங்கள் அப்படித்தானே வர்றீங்க, அப்படி சொல்கிறீங்க. தாய் தகப்பன்னா அந்த உரிமை இருக்கும். பக்கத்தில் சொல்கிற தாய் தகப்பன் அந்த உரிமை இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், நம்ம தாய் தகப்பனுக்கு என்ன செய்ய அந்த உரிமை இருக்கணும். கண்டிப்பதற்கும் திருத்துவதற்கும் நம்மை பராமரிப்பதற்கும் பாசம் காட்டுவதற்கும் நமக்கு என்ன செய்யணும்? உரிமை இருக்க வேண்டும். இப்போது அப்படி இருந்தால் விசுவாசிகளை பார்க்கும் போதெல்லாம் யாருக்கு பாஸ்ட்டுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். சே, எப்படியாச்சும் பல்லவத்துக்கு வந்துடுவாங்கப்பா. நம்ம படுற பிரயாசத்துக்கெல்லாம் வீணாக போகிறதில்ல. எத்தனை ட்ரெயினிங் நடத்துகிறா என்ன நடத்துகிறா என்ன, எப்படியாச்சும் பல்லவத்துக்கு வந்துடுவாங்கப்பா. வேறு என்ன வேணும் பாஸ்டருக்கு? எப்படி தேவ ஊழியக்காரர்கள் வேறு என்ன வேணும்? அதான் அவசியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணாத. கடைசி என்ன சொல்கிறாருன்னா, 2 தெசலோனிக்கர் 1:11-12 வசனங்களை வாசிக்கிறேன். ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டுமென்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். இப்போ சொல்ற ஜெபம் பண்றார்.
முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணார், ஏன்னா சந்தோஷமாக இருந்தது. அடுத்து மேன்மை பாராட்டினார், ஏன்னா அவருடைய வாழ்க்கை தரம் அப்படி இருந்தது. மூன்றாவது ஜெபம் பண்றார், ஏன்னா எதிர்பார்ப்பு இருக்கிறது. சபையாரிடத்திலே தேவனுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. என்ன எதிர்பார்ப்பு சொல்லும் போது அவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்தில் மகிமை படும் பொருட்டு உங்களிடத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். நீங்க கிறிஸ்துவிடத்திலே மகிமைப்பட வேண்டும். ரெண்டு நடக்கணும். உங்களிடத்தில் தேவநாமம் மகிமைப்படணும். அது மாத்திரமல்ல, நீங்கள் தேவனிடத்தில் மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நீங்கள் 3 காரியம் உடையவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் என் எதிர்பார்ப்பு சொல்றேன். ஒவ்வொரு சபையிலையும் தேவனுடைய எதிர்பார்ப்பும் தேவனுடைய ஊழியக்காரருடைய எதிர்பார்ப்பும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த சபையில் அவர் என்னத்தை எதிர்பார்க்கிறாரு? சில இவ்வளவு இருந்தாலும், ஸ்தோத்திரிக்கப்படக்கூடிய காரியங்கள் இருந்தாலும், மேன்மை பாராட்டக்கூடிய காரியங்கள் இருந்தாலும், ஆனால் எதிர்பார்ப்பது இனி இன்னும் வளரணும்ப்பா, இன்னும் இதெல்லாம் நீங்கள் பெருகுனா நல்லா இருக்குமே, இன்னும் இப்படிலாம் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு என்ன இருக்கிறது. 3 எதிர்பார்ப்பை நீங்கள் பார்க்கலாம். வாசிங்க, முதல்ல வாசிங்க அந்த வசனத்தை 11 வாசிங்க. ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டுமென்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். 3 காரியத்தை அவர் சொல்றாரு. இந்த வசனங்கள்ல 3 காரியத்தை சொல்றாரு. தேவன் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் காணப்பட வேண்டும். தேவன் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் காணப்பட வேண்டும். இரண்டாவது, தேவனுடைய சித்தம் முழுவதும் உங்களிலே நிறைவேற வேண்டும், நீங்க அதை நடப்பிக்க வேண்டும். மூன்றாவது சொல்றாருன்னா, விசுவாசத்தினுடைய கிரியைகள் உங்களிடத்தில் அதிகமாக என்ன செய்யணும்? பெருகணும். விசுவாசத்தின் கிரியைகள் வெளிப்பட வேண்டும். 3 காரியத்தை சொல்றார். 1, தேவன் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவானாய் காணப்பட வேண்டும். 2வது, தேவ சித்தம் இன்னதென்று அறிந்து அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். 3வது, விசுவாசத்தின் கிரியைகளை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று 3 காரியத்தை அவர் சொல்றார். அப்போ தேவன் அழைத்த அழைப்பு என்ன? அதுக்கு பாத்திரவான்களை கட்டும். தேவன் நம்ம பரிசுத்தவான்களை அழைத்திருக்கிறார். பரிசுத்தம் உள்ளவர்களை நடத்த வேண்டும். ராஜரீக ஆசாரிய கூட்டமாக வச்சிருக்கிறாரு. ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் செயல்பட வேண்டும். ஆண்டவர் நம்மை அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபமாகும்படி அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அதை என்ன செய்யணும்? நிறைவேற வேண்டும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கை நிறைவேறணும். இதுதான் தேவன் நம்மளை அழைத்த அழைப்பு. பரிசுத்தவானாக ராஜரீக ஆசாரிய கூட்டமாக தேவனுக்கும் மனுஷனுக்கு இடையில உறவை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். 3வதாக அதில் நான் சொன்னது, அவருடைய சாயலுக்கு ஒப்பாக இயேசு போல மாறிடணும். அல்லேலூயா சொல்லுவோமா? யாரை போல மாற போறீங்க? யாரை போல மாற போறீங்க? யாரை போல மாற போறீங்க? இயேசு போல மாறணும். இதுதான் அழைத்த அழைப்பு. இதில் என்ன செய்து கொள்ள வேண்டும்? நாம் நடக்க வேண்டும். இதை ஆண்டு அதுக்கு பாத்திரவான நடந்துங்கப்பா, இதுதான் அழைப்பு, அதுக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லி அவர் சொல்றார். இது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படணும். எதிர்பார்ப்பு தான், தேவனுடைய எதிர்பார்ப்பு அப்படி தான். நம்ம அழைத்த அழைப்புக்கு என்ன செய்யணும்? பாத்திரவான காணப்பட வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அவருடைய தயவுள்ள சித்தம் முழுவையும் நிறைவேற்ற வேண்டும். நம்மை குறித்து தேவ சித்தம் என்ன? தேவ திட்டம் என்ன? அழகா வேதத்தில் போட்டிருக்குது. ஒரு கணவனாக ஒரு வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், மனைவியாக எப்படி வாழ வேண்டும், பெற்றோராக எப்படி வாழ வேண்டும்,
பிள்ளைகளாக எப்படி வாழ வேண்டும், ஒரு விசுவாசியாக எப்படி வாழ வேண்டும், தேவனுடைய ஊழியக்காரராக எப்படி வாழ வேண்டும். இதுதான் தேவ திட்டம் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாது. அநேக சமயங்களில் அநேக யோசிப்பாங்க, ஆண்டவரை என்ன குறித்து தேவ திட்டம் என்னன்னு தெரியலையே. யாரெல்லாம் அப்படி நினைக்கிறீங்க? உங்களுக்கு வேத அறிவு இல்லைன்னு அர்த்தம். வேதத்தில் போட்டிருக்கிற ஆண்டவர் தான்ப்பா தேவ சித்தம். இதுதான் தேவ சித்தம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஏன் ஆண்டவர் உயிரோட வச்சிருக்கிறார்னா, நீ புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கு சீஷராக்க. அதுதான் நோக்கம், ஆண்டவர் வச்சிருக்க நோக்கம். நம்ம எல்லாரும் சீஷராக்க வேண்டும், ஜனங்களை சீஷராக்க வேண்டும். அதுக்காக கர்த்தர் நம்ம வச்சிருக்கிற இதுதான் தேவ திட்டம், சித்தம். அல்லேலூயா. ஆமாம். அப்போ நான் வேலை, உயிர் வாழ்வதற்கு வேலை செய்து சம்பாதிச்சு சாப்பிடணும், அதுக்கு வேலை. இதெல்லாம் நமக்கு அதுதான். ஆனால் மெயினான காரியம் சொல்றார், தேவனுடைய ராஜ்யம் பூமியில் வருவதற்காக நான் பிரயாசப்பட வேண்டும். அதற்கு தான் நம்ம குறித்த தேவ திட்டம். அதனால தான் ஆண்டு வச்சிருக்கிற சபையிலே ஒரே சரமாக அந்த சரத்தில் அவயவமாக வைத்திருக்கிறார். எல்லாரும் அந்த பணிகளை செய்வதற்காக கத்த வச்சிருக்கிறார். இணைந்து செயல்பட வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. மூன்றாவதாக, விசுவாசத்தின் கிரியை பலமாய் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட வேண்டும். விசுவாசத்துக்குரியதான கிரியைகளை செயலிலே காண்பிக்க வேண்டும். விசுவாசத்தினுடைய கிரியைகளை நம்முடைய செயல் என்ன செய்து கொள்ள வேண்டும்? காண்பிக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமாம். யாரெல்லாம் ஆண்டவர் மேல் ரொம்ப விசுவாசமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் எல்லாருமே கை தூக்குவீங்க. உண்மைதானா? அதனால தான் கை தூக்க சொல்லலை, எல்லாரும் கை தூக்கிடுவாங்க. ஆமாம், உண்மைதான். எல்லாருமே விசுவாசத்தில் நம்ம எல்லாருமே ஆண்டவரில் ரொம்ப விசுவாசமாக இருக்கிறோம், உண்மைதான். ஆனால் அதுக்குரிய செயல்பாடுகள் நம்மிடத்தில் காணப்படுதா? கர்த்தர் மேல் உள்ள விசுவாசம் அது செயலிலே வெளிப்பட வேண்டும். யாக்கோபு சொல்றார் பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தன் பசியோடு வரும்போது அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னோம்னா என்ன இல்லை? விசுவாசத்தின் கிரியைகள் அது செயலில் என்ன செய்து கொள்ள வேண்டும்? காண்பிக்க வேண்டும். உதாரணமாக வச்சுங்களேன், மரியாள் கர்த்தர் மேல் ஆழமான விசுவாசம் வைத்தவள். ஆனால் அவள் என்ன செய்யறா பாருங்க, அவள் தேவனுக்குள்ளே நற்கிரியை செய்தாள்னு கர்த்தர் சாட்சி கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? அவருடைய சம்பாத்தியத்தெல்லாம் சேர்த்து வச்சு நறுமணத்தை எடுத்து கொண்டு வந்து இயேசுடைய சிரசிலே ஊற்றி கர்த்தரை மகிமைப்படுத்தினார். அது சொல்றாங்க, ஏய் இது என்ன 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 அப்ப ஆண்டு சொல்கிறார், என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தின் கிரியை என்ன செய்து கொள்ள வேண்டும்? இது தேவனிடத்தில் செய்யக்கூடிய ஒரு நற்கிரியை. அதே போல மற்றவர்களுக்கு நம்ம செய்ய வேண்டும். ஆண்டு சொன்னாரே, உன்னை போல பிறனை எனக்கு பிறன் யார்? அந்த சமாரியனுக்கு வந்து சொல்றாரு பார்த்தீங்களா? எங்கே தேவை இருக்கிறதோ அந்த தேவையில் உதவி செய்வது தான் நமக்கு பிறன் என்று சொல்லி நம்ம ஆண்டு யார் தேவை இருக்கோ அவனுக்கு அவன் தான் உனக்கு பிறன், அவனுக்கு உதவி செய்யும் கர்த்தர் சொல்றேன். ஒருத்தருக்கு உதவி செய்வதல் நற்கிரியை. ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. உனக்கு பை நிறைய காசு இருந்து ஒருத்தன் சாப்பாட்டுக்கு இல்லைன்னா உனக்காக ஜெபம் பண்றேன்னு சொல்றதுல அர்த்தமே இல்லை. ஆமீன் சொல்லுவோமா? அந்த நாட்களில் என்ன செய்வாங்கன்னா, ஆபிரகாம் காலங்களில் என்ன செய்வார்கள், அன்றைக்கு யாராச்சும் வழி போக்குற போனா வாரும் ஆண்டவனே வந்து சாப்பிட்டு இளைப்பாரி போன்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு நல்ல சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க. ஆபிரகாம் இப்படி சாப்பாடு கொடுத்தாரு, கொழுத்த கன்று. நம்ம கீரை போட்டு அனுப்பிடுவோம். நம்ம கேட்போம், வீட்டுக்கு வந்தா டீ சாப்பிட்றீங்களா கேட்கும் போதே வேண்டாம்ப்பா. தண்ணி குடிக்கிறீங்களா? இல்லை வேண்டாம். அந்த காலங்களில்
அழியாமல் தேவதூதரையும் அவர்கள் உபசரித்தது உண்டு. உண்மைதானா? இப்போ தேவதூதராவது எவராவது இல்லை, உபசரிக்கணும், ஒருத்தருக்கு உதவி செய்யணும். கர்த்தர் எதிர்பார்க்குறீங்க. இது நற்கிரைகளை செய்ய வச்சிருக்கிறார் ஆண்டவர். இது நம்ம செய்ய வேண்டும். இதெல்லாம் பண்ணும்போது இதுதான் எதிர்பார்ப்பு. ஒன்று, அழைப்புக்கு பாத்திரர். 2, தேவ சுத்தத்தை நிறைவேற்றுதல். 3வது, விசுவாசத்தின் கிரியைகளை வெளிப்படுத்துதல். 3 காரியம் அதில் இருக்குது. இதான் எதிர்பார்ப்பு. இன்றைக்கு தேவ ஊழியக்காரர்கள் மூலமாக எதிர்பார்க்க செய்கிறதும் அதுதான். நாங்கள் என்ன பார்ப்போம்? இதை தான் எதிர்பார்ப்போம். நீங்கள் எவ்வளோ வசதி இருக்கீங்க அதெல்லாம் பார்க்க மாட்டோம். நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க அதுக்குரிய மரியாதை கொடுப்போம். ஆனால் அதெல்லாம் பார்க்க மாட்டோம். எங்கள் கவனம் பூரா இதில் தான் இருக்கும். இதில் அழைப்புக்கு பாத்திரவான், தேவ சித்தத்தை அவ செய்ய வைக்கணும். அவங்க ஏதாவது கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக நற்கிரியை செய்ய வைக்கணும். அதுதான் கவனமாக இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? அல்லேலூயா. இதை நம்முடைய வாழ்க்கையில் செய்யணும். இதை நம்ம செய்யணும். இதுதான் எதிர்பார்ப்பு. இந்த நாட்கள் நம்ம எல்லாத்தையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறது தான். தெசலோனிக்கே சபைக்கு ஆண்டவர் அன்னைக்கு பவுல் மூலமா ஒரு எதிர்பார்ப்பை கர்த்தர் கொடுத்திருப்பான்னு சொன்னா, இன்றைக்கு நம்ம பார்த்து நம்ம மேலே வச்சிருக்க கர்த்தர் வச்சிருக்க எதிர்பார்ப்பை அவனை இப்படி வெளிப்படுத்துறார். அப்படி அழைப்புக்கு பாத்திரமான காணப்படுங்க. இதுதான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய, சும்மா இருக்காதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இப்படி ஒரு கேள்வி, நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அது நீங்கள் தவற வழங்கி கொள்ளக்கூடாது. ஒரு டீச்சர் இருக்கிறார், ஸ்கூலுக்கு போகிறாரு. ஸ்கூலில் போயிட்டு கவர்மெண்ட்டில் டீச்சராக இருக்கிறார், ஸ்கூலுக்கு போகிறாரு. என்னை குறித்து என்ன சித்தம் தெரியலையே, நான் டீச் பண்ணணுமா என்னன்னு தெரியலையே, நான் கிளாஸ் நடத்தணுமா வேண்டாமா தெரியலையே. போலீஸ்காரர் சொல்கிறார், போலீஸ் வேலைக்கு கூட அனுப்பியாச்சு. நான் போலீஸ்காரனா நான் செய்யணுமா வேண்டாமா தெரியலையே, தேவ சித்தம் தெரியலையே. போலீஸ்காரன் வேலை செய்யணும்ல, ஆசிரியர் வேலை செய்யணும்ல. செய்யணுமா செய்யக்கூடாதா? ஏங்க சொல்லுங்கள், செய்யணுமா செய்யக்கூடாதா? செய்யணுமா செய்யக்கூடாதா? அதே போல் கணவனுக்குரிய வேலை செய்யணும், மனைவிக்குரிய வேலை செய்யணும், பெற்றோருக்குரிய வேலை செய்யணும், பிள்ளைகள் வேலை செய்யணும். நம்ம எந்தெந்த பகுதி இருக்குதோமோ அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டும். அதான் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்கள். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆனால் அநேகர் அப்படி இல்லை. அதான் பிரச்சனை. நல்ல கணவனா இல்லை, நல்ல மனைவியா இல்லை, நல்ல பெற்றோரா இல்லை, நல்ல விசுவாசியா இல்லை, உக்ரானக்காரனா இல்லை. பிரச்சனை. அதெல்லாம் மாறதான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறேன். ஆமீன். எல்லாம் எழுந்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சந்தோஷம் அது ஸ்தோத்திரம் பண்ண வைக்கும். மேன்மை பாராட்டுதல் தட்டி எழுப்ப வைக்கும். எதிர்பார்த்தல் ஜெபம் பண்ண வைக்கும். உங்களை குறித்து தேவன் ரொம்ப சந்தோஷப்படுறார். அநேக காரியங்களில் உங்களுக்கு குறித்து கர்த்தர் ரொம்ப மேன்மை பாராட்டுறார். ஆனால் அதே சமயத்தில் தேவன் இந்த காரியத்தை எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? உங்களை குறித்து கர்த்தர் எதிர்பார்க்கிறார், நிறைய எதிர்பார்க்கிறார். அவருக்கு அழைப்புக்கு பாத்திரவானாய், அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற நிலையில் நீங்கள் செய்யக்கூடிய நற்கிரிகளை செய்யக்கூடிய நிலைகளிலே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏன் ஜெபம் பண்ணுறாரு? குறைவு இருக்குது, அங்கே குறை இருக்குது. இந்த 3லையும் குறை இருக்குது. 3 காரியத்தில் குறை இருக்குது. ஒன்று ஸ்தோத்திரம் பண்ணாப்புல, இன்னொன்று மேன்மை பாராட்டுறார். ஆனால் இதில் உங்கள் வாழ்க்கையில் என்ன குறை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கர்த்தர் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொண்டிருக்கிறீர்களா? தேவ சித்தத்தை அதில் நடந்து கொண்டிருக்கிறீர்களா? தேவ சித்தத்தில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை இன்னும் தேவ சித்தத்தை தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறீங்களா?
இல்லை, தேவ சித்தத்தை அறிந்தல் நடக்கணும். நீங்கள் ஒரு விசுவாசி என்ற நிலையில், தேவனுடைய பிள்ளை என்ற நிலையில் நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும், மற்றவருக்கு நற்கிரியை செய்ய வேண்டும். உங்கள் மூலமாக தேவனுடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார். Glory to God. கைகளை எல்லாம் உயர்த்தி, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, என்னிடத்திற்கு நல்ல காரியங்கள் நீங்கள் பார்க்கறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவே, என்னை குறித்து நீ மேன்மை பாராட்டும் விதமாக என்னிடத்தில் காணப்படுகிற காரியங்களை நீ எனக்குள்ளே வைத்திருக்கிறக்காக உமக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவர், இந்த நாட்களில் ஆண்டவரே என்னிடத்தை எதிர்பார்க்குற காரியத்துக்காக ஜெபம் பண்ணுறேன். அதை எனக்கு அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் எதிர்பார்க்குற அந்த காரியத்தை நான் செய்வேன். ஆண்டவரே, இன்றைக்கு அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நல்லா விளங்கி கொள்ளுங்க. நான் யோசித்து பார்த்தேன், ஏன் இவங்க மட்டும் அப்படி இருந்தாங்க, ஏன் அப்படி இருந்தாங்க? பதில் இதுதான். நிலங்கள் வித்தியாசம். வழியருக உள்ள நிலம், முள்ளுள் இந்த கற்பாறையான நிலம், முள்ளுள்ள நிலம், நல்ல நிலம்தான் எல்லாம். ஆனால் அதில் என்ன இருந்தது? அநேக காரியங்கள் உள்ளே போயிட்டு வருது. கற்பாறை கடினமாக இருந்துச்சு, முள், உலக ஆசை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இருந்தது. ஆகினால அதெல்லாம் தள்ளுபடியாக்கப்பட்டது. நல்ல நிலம், தேவனுடைய வசனம் போகிறதுக்கு ஆயத்தம், ஆழமாக போகிறதுக்கு ஆயத்தம். அதை அந்த வசனம் அந்த விதை முளைக்கிறதுக்கு எந்தெந்த ஒரு தடையும் இல்லாத ஒரு இடம் நல்லா வளர்ந்துச்சு, நல்ல பலனை கொடுத்துச்சு. விசுவாசிகள் அப்படித்தான், உள்ளத்தில் ஆழமாக ஏற்றுக்கொள்ளணும். தேவனுடைய வார்த்தைகளை ஒரு நாள் என்ன செய்ய சாதாரண நினைக்கக்கூடாது, அப்படி உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணும். அப்படி உள்ளத்தில் ஆழத்தில் ஏற்றுக்கொள்ளணும். கற்பாறையின் மேல் கட்டப்பட்டவனை போல வசனத்தில் அப்படியே ஏற்றுக்கொண்டு வசனத்தை படி நடக்க ஆரம்பிச்சிடும். வசனத்தை படி நடக்க ஆரம்பிச்சிடும். நடக்க ஆரம்பிச்சா இந்த மூன்று ரொம்ப எளிமையாக போயிடும். எப்படி? அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களை காணப்பட ஆரம்பிச்சிருவீங்க. தேவ சித்தத்தை அறிந்தால் நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் உங்களுக்கு வெளிச்சம் வரும், உலகத்துக்கு வெளிச்சமாக மாறிடுவீங்க. நற்கிரியை மூலமாக தேவன் நாம் உங்கள் மூலமாக மகிமைப்பட ஆரம்பிச்சிடும். இந்த இடம் கொடுத்தா போதுமானது. Glory to God, glory to God, glory to God, glory to God. நல்ல கவனிங்க. அந்த வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முதல் அதிகாரங்களில் நாம் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல, நித்தியத்துக்கு உரியவர்கள். அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் வர காத்திருக்கிறோம். சீக்கிரத்தில் வந்துடுவார், சீக்கிரம் வரப்போறார். இந்த உலகத்தில் நீங்கள் என்ன இருந்தாலும் சரி, அந்த ஆவி இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம். போச்சுன்னு சொன்னால் ஒன்றும் வராது, எவரும் வரமாட்டாங்க. ஆண்டவர் அதற்காக ஒரு பெரிய கிரயத்தை செலுத்தியிருக்கிறார். உங்களுக்காக பெரிய ஒரு கிரயத்தை செலுத்திருக்க. எப்படியாவது நீங்கள் அவரோடு கூட இருக்கணுங்கிறதுக்காக தம்முடைய சொந்த ரத்தத்தையே சிந்தி மீட்டிருக்கிறார். எப்படியாகிலும் முற்றிலும் தெரிந்தவர்களாய் இயேசு கிறிஸ்து வருகையில் போயிடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கிறது? எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கிறது? சி மைனர், glory to God, glory to God. 8 beat 95, glory to God, glory to. எல்லா கையை உயர்த்து நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். அந்த நாளிலே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். பீட் எல்லா கைகளை உயர்த்து. என்னத்து நேசரே உமக்காய் காத்திருப்பே, எப்போது நீ வருவி. எனது நேசரே உமக்காய் காத்திருப்பே, எப்போது நீ வருவி. எனது வலியும் எனது சத்தியமும் எனது ஜீவனும் நீ
துணையானீரே, என்னை ரட்சித்தவரே, என் வாழ்க்கையின் எல்லா காலங்களிலும் அனுகூல துணையானீரே, என்னை ரட்சித்தவரே, எனது நேசரே, உமக்காய் காத்திருப்பேன், எப்போது நீ வருவீர், எனது நேசரே, உமக்காய் காத்திருப்பேன், எப்போது நீ வருவீர், ஐயா எப்போது நீ வருவீர், ஐயா எப்போது நீ வருவீர் என்று கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த நாளில் என்னோட பேசின காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். எதை என்னிடத்தில் எதிர்பார்க்குறீங்களோ அந்த காரியத்தை செய்வதற்கு நான் ஆயத்தப்படுத்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். எப்படி ஆதிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகையில் பங்கு பெறுவதற்கு தகுதியாகும்படி எங்களை கர்த்தருடைய சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம். கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்யுங்க பிள்ளைகள் எல்லாமே உடைய கிருபையும் உடைய ஆளுகையும் ஆசீர்வாதமும் நிறைவாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வல்லமை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு சொன்னது போலவே மாலையில் நான்